பல பேர் பெரிய கோடீஸ்வரர்களாக மாறிவிட்டதும் பிறந்த ஊரை திரும்பி பார்க்க மாட்டார்கள், உற்றார் உறவினர்களை கண்டுகொள்ள மாட்டார்கள். ஊருக்கு வந்தா ஒருத்தருக்கு செய்யணும், ஒருத்தருக்கு செய்ய முடியாது, பேரு கெட்டு போயிடும். அதனால யாரையும் பார்க்க வேண்டாம், யாருக்கும் செய்ய வேண்டாம் என்று பல பேர் ஒதுங்கிக் கொள்வார்கள். ஆனால் பிச்சைமுத்தவர்கள் நான் உழைத்து பொருளீட்டினாலும், நான் உழைத்து கோடீஸ்வரனாக உயர்ந்தாலும் நான் புது ஆயக்குடியை சார்ந்தவன் தான், அந்த மண்ணின் மைந்தன் தான் என்று உணர்வோடு அந்த கிராமத்தை சார்ந்த மக்கள் எம் சொந்தங்கள் என்கிற அந்த உணர்வோடு இன்றைக்கும் அவர் பிறந்த ஊரை மறக்காமல் வந்து போய்கொண்டிருப்பதோடு மட்டும் இல்லாமல் அரை ஏக்கர் பரப்பளவிலே இந்த மண்டபத்தை அவர் எழுப்பியிருக்கிறார் என்பது அவருடைய பிறந்த மண் மீதான உணர்வை நமக்கு உணர்த்துகிறது. காலை 9 மணிக்கே நீங்கள் திறந்துவிட வேண்டும். 10 மணிக்கு நான் வெடிகுண்டு மாரிமுத்து வீட்டுக்கு போக வேண்டும். 11 மணிக்கு நான் புறப்பட வேண்டும். 3 மணி நேரம் ஆகிறது ஏர்போர்ட் போய் சேர. ஆகவே 9 மணிக்கே நீங்கள் தயாராகிவிட வேண்டும் என்று சொன்னேன். நான் இரவு வரும்போது 12:30 மணி. பிச்சைமுத்து வந்தார். நீங்க போங்க, நான் படுக்கணும்னு சொல்லிட்டு படுக்கல. நான் 2:30 ஆயிடுச்சு, நான் படுக்க 2:30க்கு படுத்து 4 மணிக்கு எழுந்து 4:30க்கு தயாராகி 5 மணிக்கு பழனி ஆண்டவரை தரிசிக்க வந்துட்டேன். பழனி மலையடிவாரத்துக்கு எனக்கு நீண்ட நாள் ஆசை, நம்முடைய பழனி ஆண்டவரை பார்க்க வேண்டும், முருகனை பார்க்க வேண்டும் என்று. அதைவிட முக்கியமாக அங்கே உள்ள போகர் சமாதியை பார்க்க வேண்டும், புலிப்பாணி சித்தர் சமாதியை பார்க்க வேண்டும் என்று ஆசை. நம்முடைய மக்களோட மக்களாக கலந்துவிட்ட ஒரு கடவுள்தான் பழனி ஆண்டவர். அவர் தமிழ் கடவுள் என்று தமிழ் மக்களால் போற்றப்படக்கூடிய பெருமைக்குரியவர். எனக்கு எந்த நேர்த்திக்கடனும் கிடையாது. மொட்டை போடுவதற்காக நான் வரவில்லை. பரீட்சையில பாஸ்போர்ட் முருகா என்று கேட்பதற்கு வரவில்லை. தேர்தலில் நிறைய இடங்களை எனக்கு வாங்கித்தா என்று கேட்க வரவில்லை. அல்லது அமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் பதவி அல்லது முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்பதற்கு நான் வரவில்லை. எமது முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அது, அதை பார்க்க வந்தேன். 5000 வருடங்களுக்கு முன்னர் பிறந்தவர் போகர் என்று அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள். ஐயன் திருவள்ளுவன் கூட 2000 ஆண்டுகள் தான். 5000 வருடங்களுக்கு முன்னால் பிறந்த ஒருவர் இந்த மலையிலே வந்து, அப்போதெல்லாம் இந்த விஞ்சி கிடையாது, ரோப் கார் கிடையாது. எப்படி இதற்கு படி அமைத்தார்கள், எப்படி அவ்வளவு உயரத்திலே போய் கோயில் கட்டினார், எப்படி முருகனுக்கு அவர் சிலை அமைத்தார், இதுவெல்லாம் நமக்கு வியப்பை தருகிற வரலாறு.